ஹலோ மக்களே! சிவா எலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம உதய பெருமாள கைது பண்ணி அந்த இடத்துலேருந்து கூட்டிட்டு போறாங்க. அதே சமயத்தில நம்ம சிவாவும் ஒரு அதிகாரியோட தோரணத்தோட நம்ம உதய பெருமாள எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு களத்துல இறங்குறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில கோர்ட்ல நம்ம உதய பெருமாள் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம உதய பெருமாளை இந்திராணி கிட்ட, இந்திராமா நான் தான் அந்த பென் டிரைவை எடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்திராணி அந்த இடத்துல அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சித்தப்பா சொல்றீங்க? எதற்காக நீங்க அந்த பென் டிரைவை எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, உதய பெருமாளும் எனக்கு வேற வழியே தெரியலமா, அந்த மினிஸ்டர் ரொம்பவே மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். இந்த பென் டிரைவ்னால நம்ம குடும்பத்துக்கு பல பிரச்சனை வந்திருக்கு. இந்த வாட்டி இப்படி ஒரு பெரிய பிரச்சனையை நடத்துறதுக்கு காரணமே அந்த மினிஸ்டரா தான் இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி பென் டிரைவை கொடுத்துறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இந்திராணியும், என்ன சித்தப்பா இப்படி சொல்றீங்க? நம்ம தானே எல்லாரோட உண்மை முகத்தை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு இடத்துல இருக்கோம், நம்மளே இப்படி செய்யறது தப்பு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம உதய பெருமாளும், நீயே பார்த்தேலம்மா கடைசியில் நம்ம வீட்டுக்கு பாம் வைக்க கூட அவன் தயங்கலை, அதுக்காக தான் நான் இந்த பென் டிரைவை கொடுத்துட்டேன். ஆனால் நம்ம நினைச்ச மாதிரி இந்த பென் டிரைவ்ல எதுவுமே இல்லை, அதில் ஏதோ ஒரு பாட்டு தான் ஓடிட்டு இருந்து அப்படி சொல்றாங்க. அதை கேட்ட நம்ம சிவா எலி எல்லாருமே குழம்பி போயிடுறாங்க. இந்திராணியும் அவங்கள்ட்ட, இல்லை சித்தப்பா அதில் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை, அந்த பென் டிரைவ்ல மினிஸ்டர் பற்றின எல்லா ஆதாரமும் கரெக்டாக தான் இருந்துச்சு, அப்படி இருக்கும்போது அது எப்படி மாறும்? அப்போ வீட்டில் யாரோ ஒருத்தங்க அந்த பென் டிரைவை மாற்றி வச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. நம்ம அயலியும் இதை சும்மா விடுற மாதிரி இல்லை. அயலியும் நம்ம ரித்திகா கிட்ட வந்து, என்ன ரித்திகா நீ தான் இதுக்கெல்லாம் காரணமா? அன்னைக்கு நான் சொன்னேன் இங்கே பார்ட்டி வைக்காதன்னு, அந்த பார்ட்டி வைக்க போய் பார்த்தியா வீட்டில் வந்த பிரச்சனைகளை, அந்த பார்ட்டியில் வந்தவங்க யாராவது பென் டிரைவை எடுத்தாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட நம்ம இந்திராணி அயலி எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து அதிகாரிகள் எல்லாருமே நம்ம இந்திராணியோட வீட்டுக்கு வராங்க. இந்திராணி அவங்கள்ட்ட, எதற்காக இப்போ இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கும் போது, அவங்களும் வேற ஒன்றும் இல்லை, இந்த உதய பெருமாளுக்கு மேலே தான் ஒரு தப்பு இருக்கு, அதனால இவங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோன்னு சொன்ன உடனே நம்ம உதய பெருமாள் செல்வனாகி எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்றீங்க சார்? எதற்காக எங்க சித்தப்பாவை நீங்க அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கவும், அதிகாரிகளும் மினிஸ்டர் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? மினிஸ்டருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஆமா மினிஸ்டர் வந்து இப்ப உயிரோட இல்லை, அதுக்கு காரணம் உதய பெருமாள் தான் சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம இந்திராணியை, என்ன சார் சொல்றீங்க? எதற்காக எங்க சித்தப்பாக்கு மேல நீங்க சந்தேகப்படணும்? எங்க சித்தப்பாக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. அதிகாரிகளும், கொஞ்சம் முன்னாடி உங்க சித்தப்பா தான் மினிஸ்டரை பார்க்க வந்தாங்க, அந்த இடத்துல மினிஸ்டருக்கும் இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, தகராறு செய்யும் போது கூட உங்க சித்தப்பா வந்து என் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவனை கொலை செய்ய கூட தயங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாருமே பார்த்துருக்காங்க, அதனால இதுக்கு எல்லாமே காரணம் இந்த உதய பெருமாளா தான் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம இந்திராணி சிவா அயலி எல்லாம் குழப்பத்தில் இருக்கும்போது உதய பெருமாளும், இந்திராமா நான் இதுக்கு காரணமே கிடையாது, உனக்கே என்னை பற்றி நல்லாவே தெரியும், இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம சிவாவும் கபிலனும் விடுற மாதிரி இல்லை. கபிலனும் அந்த இடத்துல வந்து அதிகாரிகள்கிட்ட, எங்கள் அப்பா எல்லாம் இந்த மாதிரி செய்திருக்க வாய்ப்பே இல்லை, நீங்கள் ஏதோ தவறுதெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு செயலை செய்யவே செய்யாதுங்க அப்படின்னு சொன்னாலுமே அதிகாரிகள் கேட்குற மாதிரி இல்லை, என்னவா இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம செல்வனாகியும், அவங்க மேலே எந்த தப்புமே இருக்காது, தயவு செய்து அவங்கள விடுங்க சார் அப்படின்னு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் கபிலன், செல்வனாகிய சிவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே நம்ம உதய பெருமாளுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் சொன்னாலுமே அதிகாரிகள் கேட்குற மாதிரி இல்லை, கண்டிப்பாக உதய பெருமாளுக்கு மேலே தான் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, கடைசியாக மினிஸ்டரை பார்த்தது இவங்க தான் சொல்லிட்டு நம்ம உதய பெருமாளை அந்த இடத்துல இருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. சிவாவுக்கு தாங்கவே முடியல. அயலியோ சிவா கிட்ட வந்து, நீங்க எதுக்குமே வருத்தப்படாதுங்க, எப்படியாவது அவங்கள காப்பாத்திடலாம், அவங்க மேல எந்த தப்புமே இல்லை, நம்ம ஸ்டேஷன்ல போய் விசாரிப்போம்னு சொல்லிட்டு நம்ம சிவா அயலி கிளம்பும் போது கபிலனும் இந்திராணியும், நீங்க மட்டும் எதுக்கு போயிட்டு இருக்கீங்க, நாங்களும் வரோம், கண்டிப்பா சித்தப்பாக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருமே ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க. ஸ்டேஷனில் வரும்போது அந்த இன்ஸ்பெக்டரும் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து நம்ம அயலியும், சார் எந்த அடிப்படையில் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படி சொல்லும்போது, எதுனாலும் ஆதாரத்தோடு தான் நான் பேசுகிறேன், ஆதாரம் இல்லாமல் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும்போது, நம்ம அயலியும் விடுற மாதிரி இல்லை, அப்படி என்ன ஆதாரம் இருக்குது, அப்படி ஆதாரம் இருக்குன்னா எங்ககிட்ட காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த அதிகாரியும், நான் எல்லாம் அந்த ஆதாரத்தை உங்கள்கிட்ட நிரூபிக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லை, மினிஸ்டர் கடைசியாக பார்த்தது அவங்க தானே, அதனால அவங்க தான் செய்திருக்கணும், அவங்க 2 பேருக்குள்ள தான் தகராறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அயலியும் சிவாவும் விடுற மாதிரி இல்லை. சிவாவும் அந்த இடத்துல வந்து, என்ன சார் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது என்னோட அப்பா,
அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இருக்க வாய்ப்பே இல்ல. அவங்க மினிஸ்டர சந்திச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்த கொலைய பண்ணியிருக்கலான்னு நீங்க எப்படி முடிவெடுக்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் எதிர்த்து பேசும்போது அதிகாரியும் விடுற மாதிரி இல்ல. ஒரு கட்டத்துல நம்ம அயலியும் நீங்க என்ன சார் சொல்றீங்க? இப்படி யாரையாவது அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்கள பார்க்கறதுக்கு போலீஸ் லாயர் தான் வரணும்னு தேவை கிடையாது. அவங்களோட மருமகளா கூட இருக்கலாம். அவங்களோட சொந்த பந்தங்கள் யாருனாலுமே பார்க்க வரலாம். எங்களுக்கும் சட்டத்திட்டம் எல்லாமே தெரியும். எங்க கிட்ட எல்லாம் இந்த விஷயத்த காட்டாதுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அயலி செம மாசம் அதிகாரிய வெளுத்து எடுக்கும்போது நாம சிவா இந்த வாட்டி விடுற மாதிரி இல்ல. என்ன நடந்தாலும் என்னோட அப்பாவை நான் காப்பாத்தியே தீருவேன். நாங்க எல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நாங்கெல்லாம் யாருன்னு தெரிஞ்சுங்கன்னா ரொம்பவே வருத்தப்பட போறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் செமையா பேசுறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம சிவா உண்மையை சொல்ல போறாங்க. அப்படியே சேர தட்டிட்டு சொல்ல போகும்போது நம்ம அயலியும் தடுத்து நிறுத்துறாங்க. சிவா கொஞ்சம் பொறுமையா இரு, எதுனாலும் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிவாவும் அமைதியாயிடுறாங்க. கபிலனும் அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது எங்க அப்பாவை விடுவிச்சிடுங்கன்னு சொன்னாலுமே கேட்குற மாதிரி இல்லை. கபிலனுக்கு சிவா இந்த மாதிரி செய்யறது எல்லாமே சரியே இல்லையே, இவ்வளோ பெரிய அதிகாரி மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கானே, அப்ப இவன் தான் போலீஸா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கபிலனுக்கும் ஒரு சந்தேகம் வருது. நம்ம சிவா பண்ணதை பார்த்து நம்ம இந்திராணி அப்படியே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி சிவா இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டான், அவங்க அப்பாவுக்கு ஒண்ணுனா இப்படி நிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி இந்திராணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உதய பெருமாள் அதெல்லாம் பார்த்துட்டு கண் கலங்கி நிக்கிறாங்க. நம்ம சிவாக்காக எதுவுமே செய்யல, ஆனா நமக்கு ஒண்ணுனா சிவா இந்த மாதிரி பேசுறான்னு சொல்லிட்டு நம்ம உதய பெருமாளும் கண் கலங்கி நின்றுட்டு இருக்கும் போது அதிகாரிகள்கிட்ட நம்ம சிவா விடுற மாதிரி இல்லை. அதிகாரிகளும் எதுனாலும் நீங்க கோர்ட்ல வந்து நிரூபிச்சிருங்கன்னு சொல்லும் போது நம்ம அயலியும் சிவாவும் சேர்ந்த மாதிரி கண்டிப்பா என்னோட அப்பா மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் நிரூபிச்சுதான் ஆவேன், எதுனாலும் கோர்ட்ல வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம அயலியும் சிவா கிட்ட சீனியர் நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க, கண்டிப்பா அவங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிடலாம், வருத்தப்படாதுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எப்படியாவது ஆதாரத்தை கண்டுபிடிச்சே ஆகணும். மாமாவுக்கும் இந்த மினிஸ்டர் கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சே ஆகணும். ஆனா அதுக்காக நமக்கு அந்த பென்ட்ரைவ் கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த பென்ட்ரைவ்ல உள்ள எவிடன்ஸ் மட்டும் கோர்ட்ல நம்ம ஒப்படைச்சிட்டோம்னா அந்த மினிஸ்டருக்கு மேல எவ்வளவு பெரிய தப்பு இருக்கு அப்படிலாம் நிரூபிக்கப்படும். அந்த பென்ட்ரைவை யாரோ ஒருத்தங்க மாத்தி தான் வச்சிருக்கணும். ரித்திகாவோட பார்ட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பென்ட்ரைவ் எல்லாமே சேஃபா தான் இருந்துச்சு. எனக்கு ஏதோ மோனிகா ரித்திகாக்கு மேல கொஞ்சம் சந்தேகம் இருக்க தான் செய்யுது, அவனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்க வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொன்ன உடனே நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட வந்து நீ சொல்றது எல்லாமே சரிதான் அயலி, எப்படியாவது அந்த பென்ட்ரைவை கண்டுபிடிச்சாகணும். அதே சமயத்துல மினிஸ்டரோட வீட்டுக்கும் போனா நமக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும். இதுக்கு பின்னாடி கண்டிப்பா வர்மாவோட சூழ்ச்சி இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம எப்படியாவது ஆதாரத்தை திரட்டுறன்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் அயலியும் சேர்ந்த மாதிரி செம மாசம் அதிகாரியோட கெட்டப்ல நம்ம உதய பெருமாளுக்கு மேல எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல அந்த பென்ட்ரைவன் கிடைக்குது. கோர்ட்டுக்கு வரக்கூடிய உதய பெருமாள் மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சு உதய பெருமாள் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்படுது. அதே சமயத்துல நம்ம சிவாவை மகனா ஏத்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம்.